டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடிஐ கிராஜுவேட்ஸ்க்கான டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோமுக்கு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் க்ரோமுக்கு போயிட்டு ஸோ tnpsc.government.in tnpsc.government.in அப்படின்னு போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் பேஜுக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதான் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் ரிசல்ட்ஸ் ஆர் பப்ளிஷ்டு அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு வியூ ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டுட்டு பிற இந்த கேப்சா போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மூலியமா ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லை ஹால் டிக்கெட் எங்கே வச்சேன்னு தெரியலை அப்படின்னீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து டிஎன்பிசி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஜஸ்ட் வெறும் டிஎன்பிசி மட்டும் போட்டுட்டு டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணி ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து ரிஜிஸ்டர் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே யாரும் எந்த ஆஸ்பிரன்ஸும் நம்மகிட்ட கேட்கல எது அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், வேறு வந்துட்டு உங்களோட இந்த கேப்சா கோடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணுறது மூலயமா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க், உங்களோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த பொசிஷனுக்கோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நான் எலிஜிபிளா, இந்த மார்க் நான் எடுத்திருக்கேன், இந்த ரேங்க் நான் எடுத்திருக்கேன், எனக்கு கவுன்சிலிங் எலிஜிபிளா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிங்க, எஸ்பெஷலி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டடி ஹப் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் வந்து இது பண்ணிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ டிஎம் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க அந்த பேஜுக்கு. ஓகேவா? ஸ்டடி ஹப் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இதே சேனல் நேம் தான், அங்கே பேஜ் நேமும். ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இதுக்கு வந்து உங்களோட ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க், வேறு உங்கள் கேட்டகரி, வேறு உங்களோட மார்க்ஸ், இதை மட்டும் நீங்கள் இப்போ எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸை மட்டும் இந்த ஸ்டடி ஆப் டிஎன்பிசி பேஜுக்கு சென்ட் பண்ணீங்க, டிஎம் பண்ணீங்க உங்கள் ஐடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட டீம் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளா, கவுன்சிலிங் எலிஜிபிளா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ ரிசல்ட்ஸை பார்த்தோன்னே வந்து